வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் மாத்ருபூதமான காந்தராஜை மாட்டிவிட்ட முக்தரும் காமசூத்ரா வைரமுத்துவும் அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஈவே ராமசாமியோட பிறந்த நாளுங்க. ஈவே ராமசாமியோட பிறந்த நாள் அன்றைக்கி அவரை நாம் புகழாமல் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக ஈவே ராமசாமியை புகழ்ந்து தான் ஆகணும். 7ஆம் தேதி மை இண்டியா அப்படின்னு சொல்லிட்டு முக்தர் புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காப்புல. இந்த சேனலுக்கு அநேகமாக ஃபண்டு பண்ணுது திமுகவாக தான் இருக்கும். அதனால் முக்தரும் இந்த செக்ஸ் டாக்டர் காந்தராஜும் ஈவே ராமசாமியின் பேரன்கள். இதில் நீங்கள் வைரமுத்துவையும் சேர்த்துக்கலாம். வைரமுத்துவும் ஈவே ராமசாமியோட பேரன் தான். அதனால் இதுங்களாம் பொறுக்கிங்களாக தான் இருக்குங்க. 7ஆம் தேதி மை இண்டியா சேனலில் டாக்டர் காந்தராஜை முக்தர் ஒரு பேட்டி எடுக்கிறாப்புல. அந்த பேட்டி பார்த்திங்கன்னா ஆபாசத்தின் உச்சக்கட்டம்னு சொல்லலாம். அதில் வர்ற வார்த்தைகள்லாம் காது கொடுத்து கேட்க முடியாது. காதுலேருந்து ரத்தம் வடியும். அதில் வேண்டுமென்றே புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றியும் வேண்டுமென்றே புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதாவை பற்றியும் பேசியிருக்கிறார்கள். அதுவும் திட்டம் போட்டு பேசியிருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ எதேச்சியாக முக்தர் பேட்டி எடுத்த மாதிரியும் எதேச்சியாக டாக்டர் காந்தராஜ் ஆபாசமாக பேசுகிற மாதிரியெல்லாம் தயவுசெய்து நினைக்காதீங்க. முக்தர் காந்தராஜை பேட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பேசியிருப்பாப்ல அப்படின்னா, நான் புதுசாக ஆரம்பிக்கிற சேனல் நல்லா பிக்கப் ஆகணும், அதனால் கொஞ்சம் செக்ஸியாக பேசினா தான் எனக்கு வியூஸு, கமெண்ட்டு, லைக்கு, சப்ஸ்கிரைபர்லாம் வரும், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்தர் டாக்டர் காந்தராஜுக்கிட்ட முன்கூட்டியே பேசியிருப்பாப்ல. இதை புரிஞ்சுக்கிட்ட டாக்டர் காந்தராஜும் முக்தரோட உணர்வுக்கு தீனி போடுறாப்புல ஆபாசத்தோட உச்சக்கட்டத்துக்கே போயிட்டாப்புல. அநேகமாக டாக்டர் காந்தராஜுக்கு வயசு 80 இருக்கும்னு நினைக்கிறேன். குரல்லாம் நடுங்குது. இதில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முக்தருக்கு பேட்டி கொடுத்த காரணத்தினால இன்னைக்கு காந்தராஜை கைது பண்ண போகிறாங்க. இதில் முன்னாள் முதலமைச்சரான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா பற்றி மட்டுமல்லாமல் நடிகை சாவித்ரி, நடிகை KR விஜயா, இன்னும் ஒரு சில நடிகைகள் பற்றிலாம் எவ்வளோக்கு எவ்வளோ தரம் தாழ்ந்து பேசுவோம் அவ்வளோக்கு எவ்வளோ தரம் தாழ்ந்து டாக்டர் காந்தராஜ் பேசியிருக்காப்புல. இதில் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, நான் பெரும்பாலும் புது படங்களை விட பழைய படங்கள் தான் நிறைய பார்ப்பேன். காந்தராஜ் சொன்னதுக்கு பிறகு தான் அதெல்லாம் ஆபாச காட்சி அப்படின்றதே எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. நாங்களும் தான் அந்த பழைய படம்லாம் எத்தனையோ தடவை பார்த்துருக்கோம். அந்த பழைய பாட்டெல்லாம் எத்தனையோ தடவை பார்த்துருக்கோம். எங்கள் கண்ணுக்கு அது ஆபாசமாகவே தெரியல. ஆனால் அதில் டாக்டர் காந்தராஜ் ஆபாசத்தை கண்டுபிடிச்சிருக்காப்புல அப்படின்னா, அப்போ டாக்டர் காந்தராஜோட மனசில் எவ்வளவு அழுக்கு இருக்குன்னு பாருங்களேன். உண்மையை சொல்லணும்னா இவர் தன்னை டாக்டரு அப்படின்னு சொல்லிக்கிறாரு. நிறைய நடிகைகள்லாம் என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாப்புல. உண்மையை சொல்லணும்னா டாக்டர் காந்தராஜை தான் யாராவது ஒரு சைக்காலஜிஸ்ட் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் விடணும். ஏன்னா மனசு பூராவும் அவ்வளவு அழுக்கு, அவ்வளவு காம உணர்வு, அதுவும் 80 வயசில். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, டாக்டர் காந்தராஜ் சட்ட சிக்கல்லாம் மாட்டிக்கிட்டாரு. டாக்டர் காந்தராஜ் மேலே யார் புகார் கொடுத்தது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பொதுவாக எல்லா ஊடகத்துலேயும் விசாகா கமிட்டி தலைவர், பெண் தலைவர், நடிகை ரோகிணி டாக்டர் காந்தராஜ் மேலே புகார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஒரு பாயிண்ட்டை யாருமே கவனிக்கலை. ஆனால் நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு மட்டும் எப்படி அது தெளிவாக தெரிஞ்சுது அப்படின்னா, நானும் அதே சமூகத்தை சேர்ந்த பெண். டாக்டர் காந்தராஜ் யாதவ சமூகத்தை சேர்ந்தவர். டாக்டர் காந்தராஜ் மீது புகார் கொடுத்த நடிகை ரோகிணியும் அதே யாதவ சமூகத்தை சேர்ந்த பெண். அதாவது ஒருத்தரை காலி பண்ணணும் அப்படின்னா அதே சமூகத்தை சேர்ந்தவங்களை விட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க விடணும். அதுதான் இங்கே நடந்திருக்குது. நானும் யாதவ சமூகத்தை சேர்ந்த பெண் அப்படின்றதுனால இவங்க 2 பேரும் என்ன ஜாதி அப்படின்றது எனக்கு நல்லா தெளிவாக தெரியும். இப்போ என்ன ஆயிடுச்சு, டாக்டர் காந்தராஜ் கைது செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னவோ அதில் நம்பிக்கை இல்லை. ஏன் அப்படின்னா, டாக்டர் காந்தராஜும் முக்தரும் பார்த்திங்கன்னா திமுகவோட அல்லக்கை, திமுகவோட சப்போர்ட்டில் தான் இவங்க பேசுகிறாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, எதேச்சியாக திரைப்படத்துறையினரை, குறிப்பாக நடிகைகளை பேசுகிற மாதிரி இவங்க எதேச்சியாக பேசுகிற மாதிரி திமுகவிற்கு எதிரான நடிகரோட இமேஜை வேண்டுமென்றே
டேமேஜ் பண்ணுறது தான் இவங்களோட வேலையே. திருப்பியும் சொல்கிறேன், திமுகவுக்கு யாரெல்லாம் எதிராக இருக்காங்களோ அந்த நடிகையரோட இமேஜை வந்து டேமேஜ் பண்ணுறது தான் காந்தராஜ் மற்றும் முக்தரோட குறிக்கோள். யாரெல்லாம் திமுகவுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்களோ அவங்கள வந்து இவங்க வந்து தரம் தாழ்ந்து பேச மாட்டாங்க. உதாரணமாக, நான் நடிகர் திலகத்தோட தீவிரமான வெறி பிடிச்ச ரசிகை. நான் டாக்டர் காந்தராஜ் எம்ஜிஆரை, புரட்சி தலைவர் எம்ஜிஆரை வேண்டுமென்றே கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார். ஆனால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வந்து ஆபாச காட்சியில் நடிக்க மாட்டார், ஆபாசமாக நடிக்க மாட்டார் அப்படின்னு ஒரு வார்த்தை பேசியிருப்பார். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் அந்த பேட்டியை. இந்த இடத்துல வந்து காந்தராஜோட அந்த வார்த்தையை வந்து நான் என்ன சொல்கிறது, புறக்கணிக்கிறேன். இத்தனைக்கும் நான் தீவிரமான நடிகர் திலகத்தோட ஃபேன். நான் நடிகர் திலகமும் ஒரு சில நடிகைகள் கிட்ட வந்து நெருக்கமாக நடிச்சிருக்காரு, நான் பார்த்துருக்குறேன். அதை நான் பெருசாக கண்டுக்கிறதுல, என்னுடைய பார்வைக்கு வந்து அது ஒரு பெரிய குறைபாடாக தெரியறதில்ல. ஆனால் என்ன காரணத்துக்காக எம்ஜிஆரை களங்கப்படுத்தி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை வந்து கொஞ்சம் உயர்வாக டாக்டர் காந்தராஜ் பேசியிருக்காரு அப்படின்னா அதில் வந்து ஒரு உள்ளுணர்வு, ஒரு உள்நோக்கம் இருக்குது. என்ன உள்நோக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தற்போது திமுக சார்பில் வந்து நடிகர் திலகத்தோட பிறந்த நாளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. நடிகர் பிரபு வந்து பார்த்திங்கன்னா அவர் திமுகவோட தீவிரமான ஒரு விசுவாசியாக இருக்கிறார். ஆனால் நடிகர் திலகத்தோட மூத்த மகன் இருக்கார்ல ராம்குமார், இந்த ராம்குமார் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்டாலினோட ஒட்டுறதில்ல. நான் பல தடவை கவனிச்சிருக்கேன். ஸ்டாலின் பக்கத்தில் என்ன மூஞ்சியை ஒரு மாதிரி சுடுசுடுன்னு வச்சுப்பார், ஒரு மாதிரி உருன்னு வச்சுப்பார். அது மட்டுமல்ல, நடிகர் திலகத்தோட மூத்த மகனான ராம்குமார் வந்து பிஜேபி பார்ட்டியில் இருக்கார். பிரபு வந்து தீவிரமான திமுக விசுவாசி. அது மட்டுமல்ல, நடிகர் திலகத்தோட பிறந்த நாளுக்கு திமுக சார்பில் வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அதனால் பராசக்தி படம், அதாவது நடிகர் திலகத்தை வந்து அறிமுகம் செய்ததும் முதல் திரைப்படமான பராசக்தி படம். அந்த பராசக்தியை வந்து யார் எழுதுனது அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கருணாநிதி தான் வந்து கதை வசனம்லாம் எழுதுனது. அதனால் இவங்களுக்கு வந்து நடிகர் திலகத்து மேலே வந்து ஒரு தனி பாசம். அதனால் நடிகர் திலகம் வந்து சில நடிகைகளோட நெருக்கமாக நடிச்சிருந்தாலும் அதை பற்றி பேசாமல் அதை அப்படியே மறைச்சிட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆரை வந்து ரொம்ப களங்கப்படுத்தி பேசுகிறத நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நான் வந்து ஒரு நடுநிலையாளருங்க, மனசாட்சி உள்ள ஒரு நேர்மையான ஒரு நடுநிலை பத்திரிகையாளர். நான் தீவிரமான சிவாஜி சாரோட ரசிகையாக இருந்தாலும் திமுக சப்போர்ட் வந்து சிவாஜி சாருக்கு இருக்குது, பிரபுவோட சப்போர்ட் வந்து திமுகவுக்கு இருக்குது அப்படின்றதுனால நடிகர் திலகம் வந்து நடிகையரோட நெருக்கமாக இருந்தாலும் அதை மறைச்சிட்டு கருணாநிதியோட எதிரி வந்து எம்ஜிஆர் அப்படின்றதுனாலையும், கருணாநிதியோட எதிரி வந்து புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அப்படின்றதுனாலையும் அவங்க ரெண்டு பேரையும் களங்கப்படுத்துறதை என்னால் அனுமதிக்க முடியாது. எனக்கு நடிப்பில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பிடிக்கும், அரசியலில் எம்ஜிஆரை ஓரளவுக்கு பிடிக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கருணாநிதிக்கு சரியான அடி கொடுக்கறதுல எம்ஜிஆருக்கு ஈக்குவல் வேறு யாருமே கிடையாது. அது மட்டும் இல்லை, எம்ஜிஆரை கூட பேசிட்டு போனால் கூட நான் விட்டுருவேங்க. புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான பெண்களின் நன்மதிப்பை பெற்றவர். அந்த அம்மாவை பற்றி தப்பாக பேசுகிறத எங்களால் அனுமதிக்க முடியாது. நடிகர் திலகம் சாவித்ரி, அந்த அம்மாவோட தீவிரமான அபிமானி நான். நடிகை கேஆர் விஜயா, அந்த அம்மா பாவம், அவங்களே ஏற்கனவே வாழ்க்கையை நொந்து போயிருக்காங்க. அந்த அம்மாவை பற்றி உட்காந்து பொழுது போகாமல் புரணி பேசுகிறது, இதையெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. அதனால் காவல்துறைக்கிட்ட என்னுடைய தாழ்மையான கோரிக்கை என்ன அப்படின்னா, டாக்டர் காந்தராஜை மட்டும் இல்லாமல் டாக்டர் காந்தராஜை அந்த மாதிரி பேசுகிறதுக்கு தூண்டிவிட்ட முக்தரை தயவு செய்து கைது செய்து சிறையில் அடையுங்கள். இனிமேல் யாரும் முக்தரோட சேனலான மை இண்டியா சேனலுக்கு பேட்டி கொடுத்து உங்களுடைய மரியாதையையும் உங்களுடைய கௌரவத்தையும் கெடுத்துக்காதீங்க. நான் வந்து இதை எதிர்பார்க்குறேன். நீங்கள் டாக்டர் காந்தராஜை கைது பண்ணீங்க அப்படின்னா முக்தரையும் சேர்த்து கைது பண்ணி சிறையில் அடைங்க. இப்போ அடுத்ததான் நாம் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வைரமுத்துவை பற்றி பார்க்க போகிறோம். பாடகி சுசித்ரா வந்து வைரமுத்து மேலே என்ன புகார் சொல்கிறாங்க அப்படின்னா, உனக்கு பரிசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு 2 பேண்டீன் ஷாம்பு பாட்டிலை தூக்கி கொடுத்தாரு அப்படின்னும் போது உண்மையிலேயே எனக்கு வந்து சிரிப்பு தான் வந்தது.
இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பாடகி சின்மயி, பாடகி சுசித்ரா இவங்க மேலெல்லாம் பைத்தியக்காரி அப்படின்ற பட்டத்தை கட்டுறாங்க. எதுக்காக பாடகி சின்மயி மேலேயும், பாடகி சுசித்ரா மேலேயும் இவங்க பைத்தியக்காரி பட்டம் கட்டுறாங்கன்னா, 2 பெண்களுமே பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள். பிராமண சமூகம் அப்படின்னா கேட்குறதுக்கு நாதி கிடையாது. அதனால் இவங்கள வந்து பாலியல் ரீதியாக எப்படி வேணாலும் சீண்டல் பண்ணிவிட்டு, அவங்கள வந்து என்ன வேணாலும் பண்ணிவிட்டு, நாம் வந்து அவங்க மேலே பைத்தியக்காரி அப்படின்ற பட்டத்தை கட்டிவிட்டு தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுக, விசிகலாம் ஒரு முடிவு பண்ணி இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் சின்மயி புகார் சொல்லும்போதும் சின்மயியை இப்படி தான் அடக்குனாங்க. இந்த குரூப் இருக்குல்ல, குரூப், இந்த குரூப் பூராவுமே வைரமுத்துவுக்கு பயங்கர சப்போர்ட். எனக்கு கூட வைரமுத்துவை கொஞ்சம் பிடிக்குங்க, பிடிக்காமலாம் கிடையாது. அவருடைய அந்த 3ஆம் உலகப் போர், அப்புறம் இந்த கள்ளிக்காட்டு இதிகாசம், இது போன்ற புத்தகங்கள்லாம் நான் படிச்சிருக்கிறேன். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அவருடைய கவிதைகளே எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உண்மையிலேயே வைரமுத்து வந்து கொஞ்சம் லேடிஸ் விஷயத்தில் வீக்கு தான். கொஞ்சம் வீக் இல்லை, ரொம்பவே வீக்கு. கொஞ்சம் பொறுக்கி தான் வச்சுக்கோங்களேன். நான் ஏன் கொஞ்சம் அரசல் புரசலாக பேசணும்? நேரடியாகவே அட்டாக் பண்ணுற வைரமுத்து பக்கா பொம்பளை பொறுக்கி தான். ஆனால் இந்த திமுக, விசிக இவங்களாம் குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு முக்குளத்தோர் சமுதாயமான வைரமுத்துவுக்கு ஜால்ரா அடிக்கிறாங்க. வைரமுத்துவை காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க. இது நல்லது கிடையாது. இதை வந்து சுசித்ராவும் சின்மயியும் வந்து மனசு விட்டு ஒரு மென்டல் டார்ச்சர் ஆகி வைரமுத்து மேலே வந்து வைரமுத்துவோட அந்த பிம்பத்தை வந்து உடச்சாக்கி, பொதுத்தளத்தில் உடச்சாக்கி இவங்க எல்லாம் வரிஞ்சு கட்டிட்டு ஓடி வருவாங்க. யாரெல்லாம்? இந்த ஈவேரா பேரன்கள், இந்த விசிக, திமுக இவங்கெல்லாம் வந்து வைரமுத்துவுக்கு வரிஞ்சு கட்டிட்டு ஓடி வர்றாங்க. இதே வைரமுத்து வந்து ஒரு பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நடிகைக்கிட்டேயோ ஒரு பாடகிக்கிட்டேயோ ஏதோ பாலியல் ரீதியாக சீண்டல் பண்ணி இருந்தால் இவங்க வந்து வாய்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் பிராமண சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணையோ ஒரு நடிகையோ ஒரு பாடகியோ வந்து வைரமுத்து வந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி இருந்தால் வைரமுத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி வைரமுத்துவை காப்பாற்றி விடுறது. இத்தனைக்கு வைரமுத்து வந்து முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர். என்ன காரணத்துக்காக இந்த குரூப்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, ஆரம்ப கட்டத்தில் வைரமுத்து வந்து திரைப்படத்துறையில் அறிமுகமாகும்போது, அதாவது கவிஞராக அறிமுகமாகும்போது, நிழல்கள் படத்தில் அறிமுகமாகும்போது அவர் திருஞான சம்பந்தரை மையப்படுத்தி தான் பாடல்கள்லாம் எழுதினார். பூங்கதவே தாழ்த்திரவாய் பூவாய் பெண் பாவாய் சொல்லிட்டு நிழல்கள் ரவி பாடுவாப்புல, அந்த பாட்டெல்லாம் திருஞான சம்பந்தரோட பாட்டு அது. ஆரம்ப கட்டத்தில் வைரமுத்துவோட பாடல்கள்லாம் கொஞ்சம் கேட்குறதுக்கு நல்ல தரமான பாடல்களாக தான் இருந்தது. ஆனால் இந்த குரூப்புக்கிட்ட எப்போ வைரமுத்து சேர்ந்தாப்புலையோ அன்னைக்கு தான் வைரமுத்து வந்து பக்கா பொம்பளை பொறுக்கியாக மாறினாப்புல. வைரமுத்துவோட பாடலோட தரமும் குறைஞ்சி போச்சு. அதனால் டாக்டர் காந்தராஜ், முக்தர், வைரமுத்து இவங்களாம் வந்து இந்த மாதிரி பொம்பளை பொறுக்கிங்களாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஈவேராவோட பேரன்களாக இருக்கிறது தான். எப்போ இவங்களாம் ஆழ்வார்களை பற்றியும் நாயன்மார்களை பற்றியும் பேச ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் இந்த பொறுக்கி பயல்களை உருப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது ஈவேரா மண்ணு கிடையாது, திராவிட மண்ணு கிடையாது, இது ஆன்மீக மண் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.